நம்ம இந்தியாவோட டைமண்ட் சிட்டி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்திய பிரதேச மாநிலத்தில இருக்கக்கூடிய பன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தரை மட்டத்தில தோண்டும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, வைரங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி பல நூற்றாண்டுகளா நம்பப்படுகிறது. தலைமுறை தலைமுறையா வைரம் தோண்டி தோண்டி ஏமாந்து போறதே வாடிக்கையா வச்சிருக்கக்கூடிய பல 100 குடும்பங்கள் அந்த பன்னா பகுதியில இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா, அத நம்மலாம் உணரக்கூடிய ஒரு விதமா, இந்து, முஸ்லிம் நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து 8க்கு 8 சதுரடியில 8க்கு 8 ஓகேங்களா? 8 அடி நீட்டம், 8 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு நிலத்த பட்டாவோட வாங்கி, அத வந்து வைரம் தோண்டலாம்னு சொல்லி தோண்டியிருக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிச்ச 22வது நாளு, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60,00,000 மதிப்புடைய ஒரு 15.34 கேரட் இருக்கக்கூடிய ஒரு வைரம் அப்படிங்கிறது அவங்க 2 பேத்துக்கு கிடைச்சிருக்குது. இது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுடைய டைமண்ட் சிட்டி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில இருக்கக்கூடிய பன்னா அதுதான் ஓகேங்களா? அங்க வந்து டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வைரம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி பல நூற்றாண்டுகளா நம்பப்பட்டிருக்குது. நெறைய பேர் கிடைச்சிருக்குது. பல தலைமுறையா தோண்டி தோண்டி கிடைக்காம ஏமாந்து போன பல பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சதீஷ் மற்றும் சாஜித். சதீஷ் மற்றும் சாஜித்ன்னு சொல்லக்கூடிய இந்து, முஸ்லிம் நண்பர்கள் 2 பேரும் வந்து 8க்கு 8 நிலம் வாங்கி நிலம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இவிங்க அப்பாவும் வருஷ கணக்கா தோண்டி ஏமாந்து தான் போயிருக்கிறாரு. அவிங்க அப்பாவும் வருஷ கணக்கா தோண்டி ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாமளும் தொழவலாம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு 23 வயசு, இன்னொருத்தருக்கு 24 வயசு. இவங்க 2 பேரும் நண்பர்கள் சின்ன வயசுல இருந்தே. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். நம்ம நாடு தான் எல்லாமே வந்து பாசக்காரவைங்க. அதனால வந்து எல்லாருமே பாசமா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் போய் வைரம் தோண்டியிருக்கிறாங்க. என்ன காரணம் அவங்களுக்கு மெயினா, அவங்க சகோதரி திருமணத்துக்கோசரம் 2 பேருக்குமே சகோதரி இருக்கிறாங்க. அவைங்க திருமணத்துக்கோசரம் பணம் தேவை. இவங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கும் பணம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க வைரத்த தேடி போறாங்க. போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 22வது நாள் டிசம்பர் 9 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 15.34 கேரட் இருக்கக்கூடிய ஒரு வைரம் கிடைக்குது. இவங்க அத எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டணத்துல மடிச்சுக்கிட்டு, அரசு வைர நிபுணர் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த அரசு அதிகாரி. அவர போய் சந்திச்சு இந்த மாரி குடுக்குறாங்க. இந்த மாரி நாங்க பன்னாலருந்து வரோம். நாங்க தொலைவுனோம். எங்களுக்கு வைரம் கிடைச்சிருக்குது. இத நீங்களே அரசாங்கத்தின் மூலியமா ஏலம் விட்டு, அத எனக்கு பணத்த மாத்தி குடுங்கன்ட்டு. அவரு வாங்கியிருக்கிறாரு. வாங்கி தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அரசாங்கம் ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு வரக்கூடிய பணத்துல, இப்போ ரூ. 1,00,000 வருதுன்னா, 12,000 அரசாங்கத்துக்கு. மீதி இருக்கக்கூடிய பணம் குடுத்தவங்களுக்கு. ஓகேங்களா? எதுக்கு அந்த 12,000ன்னா, அரசு சேவை வரி கட்டணமா வாங்குறாங்க. இவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப சரியான செயல். இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் இவங்க மூலியமா டூப்ளிகேட் நகை கடைக்காரங்கள நம்பி போயி ஏமாந்து போறதுக்கு பதிலா, உண்மையாலுமே அரசாங்கத்த தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க கேட்கலாம், இந்த மாரி நான் வந்து மண்ணுக்கடியிலருந்து நானும் நோண்டி எடுத்தேன்னா, நானும் எப்படி எனக்கும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிடைக்கும். புதையலா எடுத்தீங்கன்னா, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். புதையலா எடுத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அல்லது புதையல் அல்லாத ஏதோ ஒரு சிலையா எடுத்தீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அப்புறம் எப்படி சபரி அவங்க மட்டும் அங்கருந்து எடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மாரி பகுதி. பன்னால இருக்கக்கூடிய அந்த சுரங்கம், வைர சுரங்கம் இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவைங்க பட்டாவோட வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னாலும் பட்டா இருக்குது. அந்த இடத்துல வந்து மைனிங் பிசினஸாவே நெறைய பேர் நோண்டி எடுத்துட்டு போய் குடுத்து வாங்குற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வேணுமா? மத்திய பிரதேசத்தில இருக்கக்கூடிய பன்னாவுக்கு போய் நீங்களும் நிலம் வாங்குங்க. நீங்களும் நோண்டுங்க. அவங்களுக்கு 22 நாள்ல கிடைச்ச வைரம், உங்களுக்கு 4 நாள்லயும் கிடைக்கலாம். உங்க நேரம் தான். உங்களுக்கு கடவுள் என்ன குடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாரோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமா நீங்க உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, போய் நோண்டுங்க. கடவுள் குடுக்கிறத வாங்கிக்கோங்க. இப்படி அவங்களுக்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த வைரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 15.34 கேரட் அவங்க நோண்டி எடுத்திருக்கிறாங்க. அத ஏலம் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 50லருந்து ரூ. 60,00,000 சந்தை மதிப்பு வரலாம். அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏலத்தின் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான வைரம், அது ஒரு ரூ. 90,00,000 அதோட மதிப்பு. நம்ம செஞ்சு வித்தோம்னா அப்படிங்கும் பொழுது, நகை கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மத்த கடைக்காரங்கள விட நம்ம ஒரு ரூ. 20,00,000 லாபம் வந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ரூ. 70,00,000 குடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க.
ஒரு 60,00,000க்கு வாங்குவாங்க. அப்படி அவங்க 60,00,000க்கு வாங்குனாங்கன்னா, 12% சேவை போக இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் தலைக்கு ஒரு 25,00,000 கன்ஃபார்மு. தலைக்கு 20லருந்து 25,00,000 இந்த 2 நண்பர்களுக்குமே போய் சேரும். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் தான். என்ன மிஸ்டீரியஸான விஷயம், என்ன மர்மம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வருஷக்கணக்கா தொழறவங்களுக்கெல்லாம் கூட கிடைக்காம இருந்திருக்குது. இவங்களுக்கு கிடைச்சது உண்மையாலுமே உள்ளூர்காரங்களுக்கு நெறைய பேருக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு வயிற்றெரிச்சல உருவாக்குற மாரி, ஒரு பொறாமைய உருவாக்குற மாரி, அந்த மாரி தான் இருந்திருக்கும். நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவன் எப்படி தொலைவுனோனே கிடைச்சிச்சு, இவன் என்ன பண்ணியிருப்பான், ஏது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நெறைய பேரு அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க, பரவால்ல இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார சந்தோஷப்பட்டுருப்பாங்க, வாழ்த்தியிருப்பாங்க. ஒரு சிலர் இவங்கள பார்த்து பொறாம பிடிக்கிறவங்க, கெட்டவங்க, கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்க, "எல்லாம் வாழ்க்கைடா, நேரம்டா, என்ன வாழ்க்கைடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. எப்படியோ, எது எப்படியோ, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது கடவுள் குடுக்குறாரு, கிடைச்சிருச்சு. இதுதான் சொல்லுவாங்க. கடவுள் குடுக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலயும் குடுக்க முடியாது. நாம நமக்கான கடமைய கரெக்ட்டா செஞ்சோம்னா, அது போதும். கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஓகேங்களா? சினிமால வர டயலாக் மாரி தான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. உண்மையாலுமே எனக்கு அந்த முத்து படத்துல ரஜினி சார் சொல்லக்கூடிய அந்த டயலாக் தான் இப்ப நான் ரொம்ப விருப்பப்பட்டு, ஆசைப்பட்டு சொன்னேன். அது உண்மதான். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம நெறைய விஷயங்கள தேடி போறோம். அந்த விஷயங்கள் வந்து நம்மள உதாசீனப்படுத்தும். அந்த நபர்கள் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல, நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தங்க நம்மளுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு குடுக்கும் பொழுது, அதுக்கு நம்ம மதிப்பு குடுத்தே ஆகணும். மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது, மனிதர்களால உணர முடியாதது, மனிதர்கள உணர்ந்தாலுமே கூட ரொம்ப விலை மதிக்க முடியாதது ஃபீலிங்ஸ்.